அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்காக ஒரு அறவழி போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. மேகதாது அணையின் தருமபுரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட 67 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு தேக்குவதற்காக ஒரு திட்டத்தை தீட்டி கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கினால் நம்முடைய தமிழகத்திற்கு குறிப்பாக குடிநீர் கூட தண்ணீர் பற்றாது. அதேபோல் டெல்டாவில் இருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அவ்வாறு அவர்கள் அந்த 67 டிஎம்சி தண்ணீர் அங்கே தேக்கினால் இங்கே விவசாயம் பெரிதாக பாதிக்கப்படும். அதனால் தமிழகத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆகையால் இந்த 8 கோடி மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கர்நாடக அரசை மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஒருவேளை மீண்டும் அவர்கள் கட்ட ஆரம்பித்தால் எங்களுடைய அறப்போராட்டம் மீண்டும் தொடரும். மேகதாது கட்டுவதற்கு வரை, கட்டாமல் இருக்கும் வரை இந்த இந்திய ஜனநாயக கட்சியுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும். தமிழக முதல்வர்கள் நேற்று இன்னும் 10 நாட்களுக்குள் இந்த திட்டத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பை மேகதாது கட்டாததற்கு என்னென்ன முயற்சி செய்வோமோ எல்லா மக்களும் சேர்ந்து செய்வான் என்று கூறியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்ம 8 கோடி மக்களும் அனைத்து கட்சியிலும் சேர்ந்து இந்த மேகதாது அணைவை கர்நாடக அரசை ஏற்று கட்டாமல் இருப்பதற்கு ஒன்றாக இணைவோம். இணைந்து நம்ம தமிழர்களுடைய வாழ்வு உரிமையை, அவர்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனையை நாம் முன்னிருந்து அனைவரும் எடுத்து நம்முடைய நீராதாரத்தை வலுப்படுத்துவோம் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் நாமக்கல் மாவட்ட இந்திய ஜனநாயக சார்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கு தொடுக்கிறதுக்கு ஐஜேக்கு முன்வருமா? இல்லை, ஏற்கனவே தமிழக அரசு இதுக்கு சிறப்பான ஒரு வழக்கு எடுத்து தொடுத்து நடந்துகிட்டு இருக்குது. அதில் உச்சநீதி தீர்ப்பு 4 டிஎம்சி தண்ணி தான் அவங்க குடிநீருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க 67 டிஎம்சி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த 67 டிஎம்சி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை சுத்தமாக வரும். ஏற்கனவே நமக்கு மேகதாதுலேருந்து வர்றது 80 டிஎம்சி நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அது நம்முடைய உரிமையான நீர். அந்த 80 டிஎம்சி தான் அவங்க தடுக்கிறாங்க. தடுத்து கிட்டத்தட்ட 67 டிஎம்சி பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு கொடுத்தது 4% நீருக்கு. அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படி தனிப்பட்ட முறையில் அப்படி தேவைப்பட்டால் எங்கள் பாரிவேந்தர் அவர்கள் தமிழக விவசாயிகளுக்கும் நீராதாரத்துக்கும் கண்டிப்பாக வழக்கு தொடுப்போம். பி. முத்துராஜா, மாநில அமைப்பு செயலாளர்.